ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் இந்த சங்கடகர சதுர்த்தி என்று இந்த ஒரு பொருளை மட்டும் நம்ம விநாயகருக்கு வைத்து வழிபடணுமா? அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம சங்கடகர சதுர்த்தி அன்று ஒரு நாள் மட்டும் இதை செய்யாமல் நம்ம தொடர்ந்து சங்கடகர சதுர்த்தியிலிருந்து 48 நாட்கள் தொடர்ச்சியாக நம்ம இதை பண்ணிட்டு வந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் நடக்காமல் இருந்த அந்த ஏதாவது ஒரு காரியம் கட்டாயமாக நிறைவேறுமாங்க. இதுக்கு நீங்கள் 48 நாட்கள் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணிட்டு வரணும். இந்த செயலுக்கு செலவானது மிகவும் குறைவாக தான் இருக்கும். இருந்தாலும் நீங்கள் முழு மனதுடன் இதை பண்ணணும். இப்படி நீங்கள் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் விநாயகர் அதை கொடுப்பாருங்க. அவ்வளவு சக்தி இந்த ஒரு பொருளுக்கு இருக்கான், இந்த ஒரு பரிகாரத்துக்கு இருக்கான். எனவே தவறாமல் நீங்களும் பண்ணுங்கள். உங்களுடைய உறவினர்கள், நண்பர்கள் அனைவரையுமே இந்த மார்ச் 28 குபேர சங்கடகர சதுர்த்தியை பயன்படுத்தி கொண்டு இதை செஞ்சு பாருங்கள். இதனால் இங்கே பெரிய அளவில் நன்மைகளானது உங்களுக்கும் உங்களை சுற்றி இருப்பவங்களுக்கும் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. நீங்கள் சங்கடகர சதுர்த்தி இந்த ஒரு நாளில் உங்களுடைய வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அதுவும் தேங்காய் எண்ணெய் தீபமாக இருந்துச்சுன்னா மிகவும் நல்லது. தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றி விட்டு அதுக்கப்புறமா சிதறு தேங்காய் நீங்கள் உடைக்கணுமாங்க. அதாவது தேங்காய் கொண்டு போய் நீங்கள் விடலை போடணுமா. நீங்கள் விநாயகருக்கு தேங்காய் விடலை, அதாவது விடலை ரொம்ப பிடிக்குமாங்க. அது மட்டும் இல்லாமல் சங்கடகர சதுர்த்தி என்று இந்த ஒரு செயலை நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்கள் கிடைக்குமா. இதை நீங்கள் கோவிலுக்கு சென்று பண்ணிட்டு வாங்க. அருகம்புல்லெல்லாம் சாட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய வீட்லேயும் நீங்கள் தேங்காய் எண்ணெய் தீபத்தை ஏற்றிட்டு அருகம்புல்லை வச்சு சாட்டிட்டு குளக்கட்டை நைவேத்தியமாக உங்களால் என்ன பண்ண முடியுமோ அதையெல்லாம் விநாயகருக்கு பண்ணி வைங்க. பண்ணி வச்சுட்டு இந்த செயலை நீங்கள் கரெக்டாக 48 நாட்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதுவரை நடக்காமல் இருந்த திருமணமாக இருக்கலாம், குழந்தையின்மையாக இருக்கலாம், குழந்தை பாக்கியம் இல்லை, எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் இந்த 48 நாட்கள் இந்த செயலை மட்டும் நீங்கள் செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். அப்படி நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் ஏற்றிருக்க தீபம் அது எல்லாமே இருக்கட்டும். அது போக நீங்கள் எக்ஸ்ட்ரா 2 ஏலக்காய் எடுத்து ஒரு தட்டில் வச்சுக்கோங்க. தட்டில் வச்சுட்டு நீங்கள் விநாயகருக்குரிய மந்திரங்களை சொல்லுங்கள். ஓம் கணேசாய நமக, ஓம் கணபதியே நமக. இந்த மாதிரி விநாயகருக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு வரி மந்திரத்தை உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ கூறிட்டு விநாயகரிடம் நீங்கள் வைக்கணும். உங்களுடைய வேண்டுதல் எதுவோ, உங்களுக்கு பலிக்காமல் இருந்த ஆசைகள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கலாம். ஒருவருக்கும் ஒரு ஆசைகள் இருக்கும். அப்படி இருக்கின்ற ஆசைகளை நீங்கள் விநாயகரிடம் வையுங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த 2 ஏலக்காய் இருக்குல்லவா, 2 ஏலக்காயை நீங்கள் பூஜை செய்கிற வர பண்ணிகிட்டே வாங்க. அந்த ஒரு நாள் முடிவதற்குள்ளே நீங்கள் காலையோ மாலையோ எப்பொழுது இந்த செயலை நீங்கள் விநாயகருக்கு பண்ணியிருந்தாலும் அந்த 2 ஏலக்காயை இரவு முடிவதற்குள்ளே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவருமே சாப்பிட்ருக்கணுமாங்க. இப்படி நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் அதிகளவு மாற்றங்கள் அதிகளவு நன்மைகளானது நடக்கும். உங்களுடைய தலையெழுத்தும் மாறும். அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு நீங்கள் விநாயகர் சதுர்த்தி, அதாவது சங்கடகர சதுர்த்தியில் விநாயகரை பயன்படுத்தி கொண்டு 48 நாட்கள் அதுக்கப்புறமா நீங்கள் பண்ணிட்டு வரோம். இந்த ஒரு வீடியோவை நீங்கள் பார்க்க தவறி இருந்தாலும் நீங்கள் அதுக்கப்புறம் கூட 48 நாட்கள் இதை நீங்கள் பண்ணிட்டு வாங்க. இதனால் பெரிய அளவில் நன்மைகளானது நடக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள்.